செமி சாலிட் டயட்டு ஒரு 2 வயசு குழந்தைக்கு எப்படி கொடுப்போம்? காரம் இல்லாத எல்லாமே கஞ்சி ஃபார்ம் அந்த மாதிரி சாப்பிடலாம். பட் பால் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புரோட்டீன் ரொம்ப முக்கியம் இந்த அல்சர் ஹீல் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து செமி சாலிட் ஃபுட்டில் ஆரம்பித்து அதுலேருந்து ரெகுலர் சாலிட் ஃபுட்டுக்கு மாறி, பட் அதில் நிறைய எண்ணெயோ புளியோ காரமோ சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ் கழிச்சு ரெகுலராக சாப்பிடலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அண்ட் ரொம்ப காரமான பிக்கில் ஆவக்காய் வடுமாங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட வேண்டாம். அண்ட் ஈவன் ரொம்ப காரமாக இருக்கிற காரக்குழம்பு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்குன்னு லைஃப் லாங் சில்லி சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. இந்த அல்சர் ஹீல் ஆனவுடனே ரெகுலராக உணவு எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க காய் சாப்பிட்டா அதில் இருக்கிற ஃபைபர் வந்து அந்த ஊண்டை வந்து ஜாஸ்தியாக்கும். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ இந்த உணவு வந்து உடம்புக்குள்ளே போச்சு நம்ம நிறைய ஜூஸஸ் சேருது, நம்மளோட டைஜஸ்டிவ் ஜூஸஸ் மியூக்கஸ் சேருது. அதனால அது வந்து அந்த புண்ணை வந்து ஒன்றுமே பண்ணாது. தாராளமாக காய் சாப்பிடலாம், சூப்ஸாக சாப்பிடலாம், பொரியலாக சாப்பிடலாம், கூட்டாக சாப்பிடலாம். பட் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வேண்டாம். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து இன்னும் அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணி ப்ராப்ளம் வரும்.